ஒரு சூற காத்து ஊற பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. அதாவது மக்களே, காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு 2000 பேருக்கு மேலே புக் பண்ணியிருந்தானுங்க. அவங்களாம் ஒரு வழியில் போயிட்டாங்க. எங்கள் கைடு உங்களுக்கு புதுசாக ஒரு உலகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இந்த வழியில் நாங்கள் 5 பேர் தான் போயிட்டுருக்குறோம். ஊர் உலகம் காலடியில் தான் அடங்குது, பேர் சொல்லிட போர் முழக்கம் தான் முழங்குது. காகங்களும் மேகங்களும் கீழே பறக்குது, விண்வெளியில் என்னுடைய பேஸ் தெரியுது. இனி மரங்கள் எல்லாம் அடையம்பரம் தாங்கும், நாம் போடும் தாளத்துக்கெல்லாம் ஆடும். இது தாண்டா என் சொர்க்கம், அது இப்போ என் பக்கம். நாம் போன பின்னாலும் என் பேர் நிற்கும். அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா. ஒதுங்குடா ஒரு சூற காத்து காத்து காத்து, என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஒரு சூற காத்து ஊற பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. பல குயில் கூவுது, ஒரு மயில் ஆடுது, ஒரு வானவில் தேடி வந்து பவுடர் பூசுது. ஹாய் மக்களை, குட் மார்னிங். நேற்று நாங்கள் இந்த ஜூடாக்கால் தால் அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஸ்னோ இருக்குது. ஆனால் ஜாலியாக இருக்குது. நேற்று நைட்டு வரத்துக்கு ஒரு 6:30 ஆகிடுச்சு. ரொம்ப இருட்டானதால் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் இப்போ ஓகே. என்னதான் நாங்கள் 6:30 மணி இருட்டான டைமில் வந்தாலும் அந்த டைம்லேயே நமக்காக சூடான டீயும் டிஃபனும் ரெடியாக இருந்தது. நைட்டு வந்தோடனே நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது மறுநாள் காலையில் எங்களுக்காக அந்த ஃபோஹா அப்படின்னு சொல்கிற அந்த அவல் பொங்கலும் டீயும் ரெடியாக இருந்தது. கூடவே வந்து ரவா கேசரியும் ரெடியாக இருந்தது. இந்த இடத்துல இந்த கடும் குளிரில் இவங்க எப்போ அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேயே ஒரு சுனை இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து பைப்பில் வர்றது கிடையாது. அந்த ஐஸ் எல்லாம் உருகி ஒரு இடத்துல தண்ணியாக அக்குமுலேட் ஆகி வருது. அதை இவங்க இந்த மாதிரி டென்ட்டுக்குள்ளே வச்சு சுட வச்சு நம்மளுக்காக டீயாகவும் சூடான தண்ணியாகவும் கொடுக்குறாங்க. இந்த டென்ட்டில் தான் நம்மளுக்கு ஃபுட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இவங்க 2 பேருமே நம்மளுக்கான கைடு. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூரி சங்கரி இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட ப்ரைம் ஆஃப் இன்கம்மே வந்து இந்த டூரிஸ்ட் கைடு தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குளிர்லேயும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை கீழே கூட்டிகிட்டு வந்து விடுற வரைக்கும் இவங்களோட பொறுப்பு தான். டென்ட்டு போடுறதுலேருந்து நம்ம மேலே கூட்டிகிட்டு போயிட்டு கீழே இறக்கி விடுற வரைக்கும் நம்மளை கண்ணும் கருத்துமாக இவங்க பார்த்துக்கிட்டாங்க. இவங்க இல்லைன்னா நம்மளால் இந்த 52 பேரால் மேலே ஏறி இறங்கியிருக்க முடியாது. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு வழியாக நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேஸ் கேம்பை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஊரில் தூசி படிஞ்ச கார் பார்த்தாலே அந்த தூசியில் பேர் எழுதி பார்க்குற பரம்பரை நாம. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 அடிக்கு ஐஸ் பனியாக இருக்குது. நம்ம சும்மா இருப்போமா, போகிற வழியிலலாம் ட்ரெக்கிங் போல வச்சு குத்தி குத்தி விளையாடிக்கிட்டே போனோம். மக்களே, ஜூடாக்கா தாலுக்கு வந்து நீங்கள் பார்க்குற இந்த இடம் பேர் தான் ஜூடாக்கா தாலம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. நான்லாம் வாட்டர் பாட்டில் ஃப்ரீஸ் ஆனாலே உட்காந்து பார்க்குறவன். இங்கே முழு குளமே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஏதோ ஒரு கேம்ப் இருக்கும். ஸோ மேகி சாப்பிட்டுருக்கோம். வந்துட்டாங்களா? ஸோ மக்களே, இன்னும் ஒரு 500 மீட்டர் இருக்கான். நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது. ஆனால் பயங்கரமான கூட்டம். நம்ம அண்ணன் பிரேம்குமார், தலைவி திவ்யா, நாளைக்கு நாங்கள்லாம் மலையேற போகிறோம். சரி, நாளைக்கு நம்ம சம்மிட் ஏறுறோம்.
ஸோ அதாவது மக்களே, காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு 2000 பேருக்கு மேலே புக் பண்ணியிருந்தானுங்க. அவங்களாம் ஒரு வழியில் போயிட்டாங்க. எங்கள் கைடு உங்களுக்கு புதுசாக ஒரு உலகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இந்த வழியில் நாங்கள் 5 பேர் தான் போயிட்டுருக்குறோம். போகிறோம் எங்கே போகிறோன்னு தான் தெரில. ஸோ இன்னும் ஒரு 500 மீட்டரில் பேஸ் கேம்ப் வந்துடும் அப்படின்ட்டாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவ்வளோதான், நாளைக்கு காலைல சப்மிட் ஆகிடணும். ஓகே, அதற்கு இருந்தால் வந்து 2வது நாள் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. நேற்று நைட்டு கேதருக்கு அந்த அது என்னது ஜூடா காட்டல் அங்கே வந்து ஒரு டீ கொடுத்தாங்க. அந்த டீ இப்போ வரைக்கும் வேலையை காட்டுது. அதனால் உங்களுக்கு டீ பிடிக்குனாலும் நீங்கள் வந்து டீ குடிக்காதீங்க. சில சமயம் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வியூ. ஆக்சுவலாக மக்களே, அந்த டீ மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. ஸோ அதனால் நீங்கள் என் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அங்கே கொடுக்குற டீ, காஃபி, தண்ணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக குடிக்கலாம். ஏன்னா சுத்தமாக தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னா, நான் சரியாக தூங்காமல் கனாமனான்னு வந்து வர வழியில் சாப்பிட்டது தான் பிரச்சனை. அதனால தான் என் வயிற்ற பண்ணிச்சு. அந்த டீ மேலே தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் என் மேலே கோச்சிக்காதீங்க. என்னடா இவன் கம்ப்ளைண்ட் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. அந்த டீ மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. ஸோ இதே மாதிரி நாங்கள் ஒரு 30 to 45 மினிட்ஸ் நாங்கள் அப்படியே நடந்தோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி சீனரியெல்லாம் வந்து படத்துலையும் ஃபோட்டோஸ்லேயும் தான் பார்த்துருக்கேன். நான் வாழ்க்கையில் முறையாக நேராக பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு 30 to 45 மினிட்ஸ் நடந்ததுக்கப்புறமா நாங்கள் எங்களோட சம்மிட் பேஸ் கேம்பை ரீச் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே ஒரு கடை இருந்தது. அங்கேருந்து ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டு சும்மா அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நியூ இயர்க்காக அந்த சன்செட் வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே வந்து நாங்கள் கேக் வெட்டி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐமாக்ஸ் சாஸ்கே தான். அவர் தான் வந்து எப்படியோ அந்த கேக்கை கீழே இருந்து மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ண வச்சார். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தாங்க. நாங்கள் வந்து பேஸ் கேம்ப் ரீச் பண்ணது வரைக்கும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணதும் அதை கண்டினியூஸாக வந்து நாங்கள் கேதர்கந்தா பீக்குக்கு ட்ரெக் பண்ணதும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வீடியோ தாங்க மேக்ஸிமம் இருக்கும். இது வரைக்கும் என்னோட வீடியோஸை பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு புதுசாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இதில் ஏதாவது ஃப்ளாஸ், ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் என்னை டெவலப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.